சாமி, தத்துவம்லாம் என்கிட்டே அதிகமா இருக்கு. நீங்க ஏதாவது உருப்படியான யோசனையா சொல்லுங்க. இல்ல அப்புறம் நான் தடலடியா தான் ஐடியா சொல்வேன். அதை கேட்டு நீங்க திட்டுவீங்க. இங்க பாருங்க, அதிரடி தான் இந்த ஆக்ஷன் அபிக்கு பிடிக்கும். பட்டுன்னு போட்டு உடைச்சிடுங்க. இளவரசிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஷாம், அதான் சொன்னல தாங்க மாட்டீங்கன்னு. அதுக்குன்னு இப்படியா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்த எது இருந்தாலும் இல்லைனாலும் பணம் முக்கியம். அது இளவரசிக்கிட்ட இப்ப நிறையவே இருக்கு. அடுத்து பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்க ஒரு பார்ட்னர். அது மட்டும்தான் இப்ப இளவரசிக்கிட்ட மிஸ்ஸிங். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க. மகாவோட சொத்தையும் கம்பெனி பொறுப்புகளையும் இளவரசி ஏத்துக்கிட்டது ஏன்? தன்னம்பிக்கையிலையா? இல்ல. தைரியத்திலையா? இல்ல. அனுபவத்திலையா? இல்ல. தன் கணவர் சுப்பிரமணி இருக்காரு. அவருக்கு இந்த கம்பெனியை பத்தி அக்கு வேற ஆணி வேற நல்லா தெரியும். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் மலையை கூட கயிறு கட்டி ஈஸியா இழுத்துலான்னு எம்டி பொறுப்பு ஏத்துக்கிட்டது அதனால தான். யா எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப சுப்பிரமணி மிஸ்ஸிங். அதனால தான் சின்ன பிரச்சனை வந்தாலும் இளவரசி உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, அவங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. என்ன? இளவரசிக்கு இன்னொரு கல்யாணங்கிறது நடக்கிற காரியமா? இல்ல. அவ ஒத்துக்குவாளா? மாட்டாங்க. இது சாத்தியமா? வாய்ப்பே இல்லை. அப்புறம்? ஆனா இளவரசி கூட அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க நடக்க முடியாத, ஒத்துக்க முடியாத, சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஈஸியா செஞ்சு முடிப்பாங்கன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். ஐ லைக் திஸ். தேங்க் யூ. வெல்கம். ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். ஆனா என்னால கூட இது முடியுமான்னு தெரியல சார். ஏன்னா சுப்பிரமணி சாரை டைவர்ஸ் பண்ண வேண்டான்னு நான் சொல்லியே அவ கேட்கல. ஒரு கல்யாணம் பண்ணியே நான் தப்பு பண்ணிட்டேன். அதுல ரெண்டாவதா இன்னொன்னு பண்ணி நான் கஷ்டப்படணுமான்னு கேட்பா. அபி, சில சமயம் முதல் தடவை செய்யற தப்பை விட ரெண்டாவது தடவை செய்யற தப்பு நல்லாவே இருக்கும். இளவரசிக்கு ரெண்டாவது கல்யாணம் ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா நானே இவ்ளோ யோசிக்கிறேன், அவ இதை விட யோசிப்பாளே. அது உங்க கையில தான் இருக்கு. இளவரசி கிட்ட அழகு இருக்கு, திறமை இருக்கு, வயசு இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு. ஒண்ணுமில்லாத சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்கும் போது இளவரசி பண்ணிக்கிட்ட என்ன தப்பு? அது சுப்பிரமணி சார பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆயிடும்ல. சுப்பிரமணிய விடுங்க, இளவரசி வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிங்க. அவங்க பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி புருஷன் இருந்தா இளவரசி வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இளவரசி நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், இளவரசி கூடவே எப்பவும் இருக்கிறவன், முக்கியமா இளவரசியோட ஆபீஸ் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறவன். அப்படிப்பட்ட ஆளு திடீர்னு எப்படி கிடைப்பான்? தேடி பாருங்க. சில சமயம் நம்ம பேனாவை காதுல வச்சுக்கிட்டே வீடு ஃபுல்லா தேடி பார்ப்போம். அது உங்க பக்கத்திலேயே இருக்கும். ஏன் எதிரிலே கூட இருக்கலாம். சார் ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? பக்கத்திலே எதிரிலேயே இருக்கும்னு சொன்னேன். பக்கத்துலயோ எதிரிலையோவா? இவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு புரியலையே. சந்தியா ஏன் திடீர்னு செல்வாக்கு ஃபோன் பண்ணணும்? எதுவா இருந்தாலும் அவ எனக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். ஒருவேளை அவருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண ஃபோன் பண்ணியிருப்பாளா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அப்படி என்ன எனக்கு தெரியாம அட்வைஸ் பண்ண போறா? அவகிட்ட கேட்கலாமா வேண்டாமா? அவங்களுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. சந்தியா எப்போ வெங்கடேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சந்தியா என்னோட அக்கா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ தப்பான ஆள் இல்லை. ஒருவேளை செல்வா திரும்பவும் அவளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ? என்கிட்ட சொன்னா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு பயந்து சந்தியா என்கிட்ட பேசாம இருக்காளா? என்னது? தீபா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் கருகி போயிடுச்சு. ஐயோ தீபா, என்ன பண்ற? நீ முதல்ல வா. வா வாமா. தீபா உக்காருமா, உக்காரு. ஏம்மா, என்னாச்சு உனக்கு? தெரியறது கூட தெரியாம
அப்படி என்ன யோசனை உனக்கு? ஏம்மா உடம்பு சரியில்லையா? ஏம்மா சாப்பிட்டியா இல்லையா? என்னன்னு சொல்லுமா. மனசுலயே வச்சுட்டு இருந்தா எப்படிமா பிரச்சனை எல்லாம் தீரும்? இத பாரு, என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. தீபா சொல்லுமா. என்ன பார்வதி, என்னடியாச்சு? என்னவோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்னு ஒன்னும் தெரியல. என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியலையே, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. தீபா தீபா, அம்மா தீபா தீபா, தீபா. என்னாச்சு இவளுக்கு? இவ செல்வா ரூம்ல தானே படுத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நாளா. ஆமா. இப்ப எங்க இந்த ரூம்ல போய் படுக்கிறா? என்னவோ இருக்குங்க, செல்வாக்கு இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, அது கன்ஃபார்ம். அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்லிட்டல, விடு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத செல்வாவை ஃபாலோ பண்ணா என்னன்னு தெரிஞ்சிடும். நான் கண்டுபிடிக்கிறேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டானா விட மாட்டேன். அப்பா, என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஷாம் போட்டோ எடுக்க சொன்ன எடுத்துட்டியா? தோ என்னப்பா? இல்லம்மா, அன்னைக்கு இளவரசி வீட்டுக்கு போகும்போது இவன் வந்தாம்மா. இவனை கொஞ்ச நேரம் தாம்மா பார்க்க முடிஞ்சது. இப்ப மொபைல்ல போட்டோ பார்த்தோன்னே டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுமா. யாருன்னு தெரிஞ்சிருச்சா? நமக்கெல்லாம் சொந்தக்காரன் தாம்மா. மகேந்திர பூபதியோட பேரன். யாரு மகேந்திர பூபதி? ஸ்ருதி, நம்ம எல்லாருமே ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவங்க. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாருமா, உனக்கு எல்லாமே விளக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. 2 தலைமுறைக்கு முன்னாடி மகேந்திர பூபதி, ராஜேந்திர பூபதின்னு அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தது. அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி இருந்தது. அண்ணன் மகேந்திர பூபதியை கொன்னுட்டு தம்பி ராஜேந்திர பூபதி எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டான். கொல்லப்பட்ட மகேந்திர பூபதியோட வாரிசு தான் ஷாம். அண்ணனை கொன்ன ராஜேந்திர பூபதியோட வாரிசு தான் மகா. அதாவது ஷாமும் மகாவும் அண்ணன் தங்கச்சி. நம்ம எல்லாருமே தம்பி ராஜேந்திர பூபதியோட வம்சம் தாமா. அப்போ மகாவோட சொத்து? மகேந்திர பூபதி கிட்ட இருந்து தம்பி ராஜேந்திர பூபதி புடுங்கின சொத்தை தப்பான வழியில் அவரே பாதி அழிச்சிட்டாரு. மீதி சொத்து மகா அப்பாவோட புத்திசாலித்தனத்தாலையும் என்னுடைய திறமையாலையும் காப்பாற்றப்பட்டுச்சுமா. அப்புறம் மகா கைக்கு வந்துச்சு. இப்ப இருக்கிற சொத்து பாதிக்கு மேல நம்ம சம்பாரிச்சதுமா. ஆனா அது எங்க சொத்துன்னு ஷாம் வம்சம் உரிமை கொண்டாடுதுமா. எனக்கு தலையே சுத்துது. இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. மகா ஊர்ல இல்ல, ஓடி போயிட்டா. இனிமே வரமாட்டான்னு நினைச்ச ஷாம் குடும்பம் இதுதான் நேரம்னு சொல்லி இளவரசி கிட்ட ஜாயின் பண்ணிருக்கு. இந்த போராட்டத்தினால இளவரசி உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்பா என்ன சொல்றீங்க? நம்ம சண்டையில அவங்க எதுக்கு சாகணும்? இது ரொம்ப தப்பா இருக்குப்பா. நான் நாளைக்கே போய் அக்காவை எச்சரிக்கை பண்ண போறேன். அவசரப்படாதம்மா, மொத்த விஷயம் கெட்டு போயிடும். ஷாமோட மொத்த பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் டைம் கொடு. அதுக்குள்ள நாம் அவசரப்பட்டோம்னா நாம தான் மாட்டிக்குவோம். அப்பா அதுக்காக நமக்கு தெரிஞ்சது இளவரசி அக்கா கிட்ட சொல்லி வார்ன் பண்ணலனா நாளைக்கு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நான் சந்தேகப்பட்டதே தப்பா இருக்கலாம் இல்லையம்மா. இப்பதான் நான் அவனை பார்க்கறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. அவன் ஜாதகத்தோட நான் வரேன். அப்புறம் தகுந்த எவிடன்ஸோட நம்ம இளவரசிக்கிட்ட போவோம். சரிப்பா, ஆனா இளவரசி அக்கா ஷாமல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரியான ஆதாரம் இல்லாம நம்ம ஷாம பத்தி அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. எனக்கு புரியுதுமா. சரி அதை விடுங்கப்பா, நீங்க வாங்க சாப்பிடலாம். ஸ்ருதி, இந்த ஷாம் போட்டோவில் இருக்குது பாரு, அதை எனக்கு ஒரு பிரிண்ட் போட்டு கொடுமா. ஓகே ஓகேவா? ஓகேப்பா. சரி வா போலாம். ஓ சார். உட்காருங்க சண்முகம். சண்முகம், அந்த சிலக்கெடுத்தல் கேஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? சார் அது சம்பந்தமா பல்தேவ்னு ஒருத்தரை நான் பிடிச்சேன். பட்
என்கிட்ட சரியான ஆதாரம் இல்லாதனால என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியல சார். சிலை கடத்தல் கும்பல் சம்பந்தமா டெல்லி போலீஸ் சில போட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்தாங்க பாருங்க. இவங்கெல்லாம் ஒரே கும்பலை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். சார் நான் சொன்னல பல்தேவ், இவன் தான் சார் அவன். இது சில வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோ கிடைக்குமா சரி வந்து? லேட்டஸ்ட் போட்டோ எடுத்து கொடுக்க இவங்க என்ன ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க? இல்லை சார், நான் அதுக்காக கேட்கல. இப்போ எப்படி இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக தான் கேட்டேன். இதுவே அதிகம். இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுங்க. கம்ப்யூட்டரில் இதை போட்டால் 1000 கெட்டப் காட்டும். ஓகே சார். ஒன்று புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் சண்முகம், இவங்களில் பல பேர் பல விஐபிஸ் கான்டாக்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சந்தேகத்துக்குரிய நபர்களே தவிர குற்றவாளிங்க இல்லை. அதனால் இவங்களை ஓவராக இரிட்டேட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்கிட்டயே டைரெக்டாக ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது சார். பக்காவாக எவிடன்ஸ் இருந்தால் தவிர இவங்களா தொடாதீங்க. ஏன்னா அவ்வளவும் டாலர் பிஸ்னஸ். கண்டிப்பாக சார். அவனை நான் தக்க ஆதாரத்தோடு பிடிக்கிறேன் சார். வெரி குட். தேங்க்யூ சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். சார். என்னாச்சு? ஃபேக்டரியில் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சுன்னு தகவல் வந்திருக்கு மேடம். என்னாச்சு? என்ன சொன்னாங்க? ரிசல்ட் தெரியல மேடம். ஷாம் சாரும் ஆஃபீஸர்ஸும் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க தெரியலன்னு இவ்ளோ அஜாக்கிரதையா சொல்றீங்க? நானே எப்போ கம்பெனி மூடுவாங்களோ, எப்போ சீல் வைப்பாங்களோ, எப்போ என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நிக்காதீங்க சார். போய் என்னாச்சுன்னு கேளுங்க முதல்ல. போங்கன்னு சொல். சார் வாங்க. ஃபேக்டரி செக் பண்ணியாச்சு. எந்த கலப்படமும் நடக்கல. உங்க மேல எந்த தவறும் இல்லை. கடவுளே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எல்லா சரக்கையும் அதுக்குள்ள செக் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செக்கிங்னா ரேண்டம் சாம்பிள் செக்கிங் தான் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு சரக்குல இருந்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணுவோம். சார், மும்பை கம்பெனியில் கலப்படம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சான்ஸே இல்லை. அங்க செக் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அப்புறம் எப்படி சார் கலப்படம் நடந்திருக்கும்? டிரான்சிட்ல தான் ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. கம்பெனி சரக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு 3 நாள் ஆகும். வழியில எங்கேயோ தான் கோல்மால் நடந்திருக்கு. போலி சரக்கு கைமாறி இருக்கு. அது எங்க, எப்படி? அதை கண்டுபிடிச்சு நீங்க ஒரு வாரத்துல ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். இல்லனா இந்த கலப்பட பொருளுக்கு நீங்க தான் பொறுப்பாளி ஆவீங்க. உங்க மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்து அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த சலுகையெல்லாம் ரத்து செஞ்சிடும். அப்புறம் உங்க ப்ரொடக்ஷன் டோட்டலா பாதிக்கப்படும். ஒரு வாரம் தான் டைம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பழைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை மாற்றினது ரொம்ப தப்பு மேடம். புது கான்ட்ராக்ட்காரன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் புத்தியை காட்டிட்டான். யோ, உங்ககிட்ட அதை பற்றி கேட்டாங்களா? உனக்கு என்ன இங்கே வேலை? வெளியே போ. என்ன சார் மரியாதை குறையுது? நானும் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். இங்கே நடக்கிற நல்லது கெட்டதில் எனக்கும் பங்கு இருக்கு. நானும் பேசுவேன். என்னையா பேசுவேன்? முதல்ல உன் வேலை என்ன? ஒர்க்கர்ஸை பார்த்துக்கிறது, பேங்க்குக்கு போகிறது, செக் புக்கில் சைன் வாங்குறதும். பேசாமல் அந்த வேலையை மட்டும் பாருடா. வெளியே போடா. நீங்க பண்றதை சொல்லட்டுமா? மேடம் இல்லாத நேரத்தில் அவங்க ரூமுக்குள்ள வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ரகசியமா செக் பண்றீங்க. அவங்க கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு போட்டு திருட்டுத்தனமா செக் பண்றீங்க. வெளியே போடா. ஹலோ மேடம், என்னது இது? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாருங்க மேடம், கொஞ்சம் ரெடி பண்ணி நிறுத்துங்க ப்ளீஸ். இத பாருங்க, அவங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையிடாதீங்க. இல்ல மேடம், நீங்க இல்லாத நேரத்தில் உங்க ரூமுக்குள்ள வந்து இவர் என்ன பெர்மிஷன் கொடுத்துதாங்க அவர் இங்க வந்து பார்த்தாரு. போங்க, போய் வேலையை பாருங்க. ஸ்ருதியை வர சொல்லுங்க. போங்க. என்னடா முறைக்கிற? வெளியே போடா. ஷாம், சாரி மேனேஜர், நீங்க போங்க. என்ன ஷாம் இது? வாடா போடானே திருப்பி உங்களை வாடா போடன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க மரியாதை நீங்களே குறைச்சிக்கிட்டு அங்க சொரபன் கிட்ட சண்டை போட்டீங்க, இங்க இவர்கிட்ட சண்டை போடுறீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. உங்க மான மரியாதையை காப்பாத்துறதுக்கு நான் அவர்கிட்ட சாரி கேட்க வேண்டியதா இருக்கு. அவன் என்ன பேசிட்டு போனா பாத்தீங்கல்ல? நீங்க பண்றது மட்டும் சரியா இருக்கா? நான் இல்லாதப்ப என் ரூம்க்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்றது, என் கம்ப்யூட்டரை நோண்டுறது, இதெல்லாம் என்னது? மேடம், அவன் சொல்றான்னு ஏன் மேல போய் சந்தேகப்படுறீங்க? நீங்க இருக்கும்போது எத்தனை வாட்டி உங்க பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிருக்கேன். அவன் சொல்றத போய் நம்பிக்கிட்டு அப்படியே சர்ச் பண்ணியிருந்தாலும் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் தான் மேடம் சர்ச் பண்ணிருப்பேன். சரி அக்கா, வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா ஸ்ருதி. ஸ்ருதி, எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு லேப்டாப் வந்தாகணும். தட் இமீடியட்லி. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐயோ ஷாம்,
அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சில சமயம் வீட்லயே எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. லேப்டாப் இல்லாம என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அதுக்காக தான் சொன்னேன். அக்கா என்ன பிரச்சனை? இப்ப வந்து கேளு ஸ்ருதி. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இல்ல நம்ம ஃபேக்டரியில செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அக்கவுண்ட்ஸ்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க தானே வெரிஃபிகேஷன் காமிச்சு வச்சீங்க. அதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். சாரி ஸ்ருதி, மறந்துட்டு. அக்கா இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? கடவுள் புண்ணியத்துல நம்ம மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. தேங்க் காட். வேற ஏதாவது வேணுமா? முதல்ல எனக்கு இதை லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடு. அண்ட் இந்த ஷாம்க்கும் நம்ம மேனேஜருக்கும் வர வர அடிக்கடி முட்டிக்குது. நீ அந்த மேனேஜரோட பொறுப்பை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இனிமே யார் யாருக்கு என்னென்ன செக் கொடுக்கணுமோ நீ செக் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடு. நான் சைன் பண்றேன். சரியா? சரிக்கா. இப்போ என்ன வேணும்? ரொம்ப தலைவலிக்குது. சூட ஒரு காஃபி ப்ளீஸ். ஓகேக்கா. மிஸ்டர் பல்தேவ். பல்தேவ். நீயா? நீ எப்படி இங்க? என்ன சார், சௌக்கியமா இருக்கீங்களா? என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? நீங்க இங்க பார், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உங்க வீட்டை நான் சோதனை போடணும். அது முடியாது. சர்ச் வாரண்ட் இருக்கா? ஏன், நாங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பொருள் இந்த வீட்டில் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சர்ச் வாரண்ட் இல்லாமல் சோதனை போட முடியாது. ஹலோ. டேய் ஷாம், நீ எங்க? இது என்னோட வீடுரா. இது என் மாமா, என்னோட அம்மா. ஓ, இவர் பேர் மீனாட்சி சுந்தரமா இல்லை பல்தேவா? அவருக்கு நிறைய நேம் இருக்கு. அஸ்ட்ராலஜியில் நிறைய ஈடுபாடு. அடிக்கடி நேம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அது அவரோட ஹாபிடா. மாமா, நான் சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட் சண்முகம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஷாம், நான் இந்த வீட்டை சோதனை போடணும். எதுக்கு? எனக்கு உங்க மாமா மேல சந்தேகமா இருக்கு. டேய், அவர் எந்த வம்பதுக்கும் போக மாட்டாரா. அவர் ரொம்ப இன்னசென்ட். நீ இப்போ அனுமதிக்கலனா நான் சர்ச் வாரண்டோட இங்க வர வேண்டியிருக்கும். என்னடா இவ்வளோ சீரியஸா பேசுற? அவர் என் மாமாடா. இங்க பார் ஷாம், யாரா இருந்தாலும் சரி, சந்தேகம்னு வந்துட்டா சோதனை போட வேண்டியது போலீஸுடைய டியூட்டி. நான் என் கடமையை செய்யறது தடுக்காத. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ இவ்வளோ பிடிவாதமா இருந்தா தாராளமாக வீட்டை சர்ச் பண்ணிக்கலாம். மாடியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? கம்.
கிடைச்சதா? இல்ல. இருந்தா தானே கிடைக்கும். நான் தான் அப்பவே சொன்னேனே எதுவுமே இல்லைன்னு. நீ என்னை இப்ப 2வது தடவை அசிங்கப்படுத்திருக்க. ஏற்கனவே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை இதே மாதிரி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிருக்க. இப்ப என் குடும்பத்து முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க. உன் மேலதிகாரி கிட்ட உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். உன் மேல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன். மாமா, என் ஃப்ரெண்டு மாமா. இடியட். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குடா உனக்கு? போ சொல்ற. தப்பா எடுத்துக்காத சண்முகம். மாமா எப்பவும் இப்படிதான். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் திரும்பவும் இங்க வருவேன். ராஸ்கல்.